எபிரியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குது, எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது என்று குறிப்பாக பார்க்க போகிறாரு என்று லூக்கா 18:8 நம்ம வாசிக்கிறோம். அதனால் இப்போ நம்ம விசுவாசத்தை தான் ஆண்டவர் குறிப்பாக கவனிக்க போகிறாரு என்று நம்ம படிக்கிறதுனால நம்முடைய விசுவாசத்தில் ஆண்டவருக்கு அங்கீகாரமான விசுவாசம் கொண்டவர்களாக உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு உகந்த விசுவாசம், ஆண்டவருக்கு அங்கீகாரமான விசுவாசம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் எது என்று கற்றுக்கொள்ளணும். இப்போ நாம் எங்கே கற்றுக்கொள்ளலாம் என்றால், விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட் ஒரு இடத்துல இருக்குது பைபிளில். எபிரியர் 11ஆம் அதிகாரத்தில் அவங்கெல்லாம் விசுவாச வீரர்களாம், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். அவங்க விசுவாசத்தில் வீரர்களாக இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லாருடைய பேரை ஒரு இடத்துல ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுருக்காரு நமக்காக. அல்லேலூயா. இப்போ நாம் அவங்க விசுவாசத்தை படித்து அவங்கக்கிட்டேருந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அவங்கள போலவே நாம் வாழ்வோமானால் ஆண்டவருடைய வருகையில் நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குது, எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த விசுவாசமாக, அங்கீகாரமான விசுவாசமாக இருக்கும். அந்த வகையில் நாம் படிக்கும் பொழுது அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் ஆபேல் முதலாவது வருகிறார். இந்த ஆபேலுடைய விசுவாசத்தை பற்றி தான் இப்போ நம்ம படித்தோம். ஆபேலுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று ஆபேலுடைய விசுவாசத்திலிருந்து ஒரு 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதில் 3 சத்தியங்கள் ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம். 4, 5, 6, 7 இந்த சத்தியங்களை இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஆபேலுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால், இங்கே படிக்கிறோம், ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தினார் என்று படிக்கிறோம். அப்போ ஒரு உண்மையான விசுவாசம் என்றால் ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கை ஏதோ ஒன்று இருக்கிறது தானே கொடுக்க முடியும் அப்படின்ற மனப்பான்மையோடு கூட கர்த்தருக்கு கொடுக்காம இது ஆண்டவருக்கு கொடுக்கிறது என்று பயபக்தி உள்ளவங்களாய் மேன்மையான காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்பது தான் விசுவாசம். அதாவது விசுவாசத்தில் வளர்ந்தவங்க, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவருக்கு மேன்மையான காணிக்கையை செலுத்துவாங்க என்று நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். முதல் குறிப்பு. 2வது, ஆபேல் அதே வசனத்தில் எபிரியர் 11:4 என்ன வாசிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றார். அவர் கொடுத்த காணிக்கையை குறித்து ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றார். ஆண்டவரே அவருக்கு சான்றிதழ் கொடுத்துட்டார், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். அவருடைய காணிக்கை குறித்து ஆண்டவர்கிட்டயே நற்சாட்சி பெறும் அளவுக்கு அவருடைய விசுவாச வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ உண்மையான விசுவாசம் என்றால் ஆண்டவரிடத்தில் நம்ம நற்சாட்சி பெறுற அளவுக்கு நம்முடைய பக்தி வாழ்க்கை இருக்கணும். ஜனங்க நம்மளை பார்த்து ஈஸியாகவே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவர் ரொம்ப விசுவாசம், அவர் ரொம்ப பக்தி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லணும், அந்த அளவுக்கு நம்முடைய பக்தி வாழ்க்கை இருக்கணும். 3வதாக, இந்த ஆபேலை குறித்து வாசிக்கிறோம், அவர் நீதியாய் வாழ்ந்தாராம், அதனாலே கொல்லப்பட்டாராம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீதி நிமித்தம் கொலை செய்யப்பட்டார். அவனுடைய அண்ணனுடைய கிரியைகள் நீதியாக இல்லையா, இவருடைய கிரியைகள் நீதியாக இருந்துச்சான், அந்த வசனத்தில் இருக்குது. அதனாலே இவர் கொல்லப்பட்டாராம். அப்போ நீதியாய் வாழ்ந்ததுனாலே அவர் அங்கே கொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம்.
இந்த உலகத்திலேயும் நீதியாய் பக்தியாய் விசுவாசமாக வாழணும்னு நாம் முடிவு பண்ணாவே, தீர்மானம் எடுத்தாலே நமக்கு பலவிதமான தொந்தரவுகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லாம் வரும். அதன் மத்தியிலேயும் நாம் கடவுளுக்காக நிற்கணும், வாழணும். அதுக்காக வருகிற எதிர்ப்புகள், துன்பங்கள் நாம் சகிக்க வேண்டியது தான், ஃபேஸ் பண்ண வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இப்போ 4வது விஷயம் பார்க்குறோம். ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்றால், சிறந்தவற்றை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பது 4வது சத்தியமாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். God expects best from us. பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த கண்ணோட்டத்தோட நம்ம பைபிளில் படிக்கும்போது யாத்ராகம் 23:16 என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே விளைகிற முதல் பலன் எனக்கு நீங்கள் கொண்டு வந்து காணிக்கை செலுத்தணும் அப்படின்றார். முதல் பலன் பூமியிலே விளைகிற, அது நெல், கோதுமை, இப்படிப்பட்ட பூமியில் விளைகிற விளைச்சலை பெஸ்ட்டை கேட்குறார் பாருங்கள் ஆண்டவர். முதல் பலன் எனக்கு கொண்டு வந்து நீங்கள் காணிக்கை கொடுக்கணும். அப்புறம் அதே 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விருட்சத்தின் முதல் கனிகள் அப்படின்றார். விருட்சத்தின் முதல் கனிகள்னா உங்களுக்கு மாந்தோப்பு இருக்குது, கொய்யா தோப்பு இருக்குது, சப்போட்டா தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. அதில் வருகிற முதற் கனிகள், ஃபஸ்ட்டு பலன், பழங்கள், காய்கள், அது பெஸ்ட்டை கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கணுமா. கடவுள் பெஸ்ட்டாக தான் கேட்குறாரு, பெஸ்ட்டாக தான் எதிர்பார்க்குறார் நம்ம இடத்துல. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது கூட யாத்ராகம் 22-29 உங்களுடைய தலைப்பிள்ளைகள், முதற் பேரான பிள்ளைகளை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஊழியத்துக்காக அப்படின்னு சொல்கிறார். தலைப்பிள்ளைகளை, அதுக்கு தான் நிறைய குடும்பங்களில் கிறிஸ்தவங்க அவங்க தலைப்பிள்ளைய கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. கர்த்தர் பெஸ்ட்டை எதிர்பார்க்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாகும் 18:12 பெஸ்ட் ஆயில், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எண்ணெயை ஆட்டும்போது அதில் வருகிற உச்சிதமான எண்ணெய், பெஸ்ட்டு. உச்சிதமானன்னு சொன்னால் சிறந்த, நல்ல என்று அர்த்தம். உச்சிதமான எண்ணெயை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல பெஸ்ட்டை எதிர்பார்க்குறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எது கொடுத்தாலும் எது செய்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக செய்யணும் என்பது ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதனால் நாமும் கூட அருமையான கர்த்தர் பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெஸ்ட் டைம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய பெஸ்ட்டு வயசை ஆண்டவருக்கு, பெஸ்ட்டு பலத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய பெஸ்ட்டு சம்பாத்தியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் பைபிளில் இருக்குது. அதனால் நமக்கு பெஸ்ட்டு டைம் நம்முடைய நாளில், ஒரு நாளில் 24 hours நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதில் பெஸ்ட்டு டைம் எதுனாக்கா எர்லி மார்னிங், விடியற்காலம். அதனால தான் விடியற்காலமே பூஜை பண்ணுறவங்கெல்லாம் விடியற்காலமே பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுறவங்கெல்லாம் விடியற்காலமே பண்ணுவாங்க, படிக்கிறவங்களும் விடியற்காலம் தான் படிப்பாங்க. காரணம், அந்த விடியற்கால நேரம் தான் பெஸ்ட்டு டைம். நாமும் கூட பெஸ்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்காரு அப்படின்னு சொல்லும்போது விடியற்காலம் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாகவும், ஸ்தோத்திரிக்கிறவங்களாகவும், ஜெபிக்கிறவங்களாகவும், வேதத்தை தியானிக்கிறவங்களாகவும் இருக்கணும். அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. கர்த்தர் பெஸ்ட்டை எதிர்பார்க்கிறார், சிறந்ததை எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. அதனால நம்ம எர்லி மார்னிங், ஃபஸ்ட் ஹவர்ஸ், பெஸ்ட் ஹவர்ஸ் ஆண்டவருக்கு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டாக இருப்போம். நம்முடைய பக்தி வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு பெஸ்ட்டாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆண்டவரை குறித்ததான அறிவு, ஞானம், சிறப்பான ஒரு ஞானமும் அறிவும் பெற்றிருப்போம். இப்படி நம்முடைய பெஸ்ட்டு டைம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய பெஸ்ட்டு வயசு ஆண்டவருக்கு கொடுக்கணும். பெஸ்ட்டு வயசு எது? வாலிப பருவம், 20லேருந்து 40 வரைக்கும். அதுக்குள்ளவே ஆண்டவருக்கு நம்முடைய வயசை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். வேலை இல்லாமல், வேலைக்கு போகாமல் நீங்கள் கடவுள் ஊழியத்துக்கு வரணும்னு நான் சொல்லலை.
அந்த வயசை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ அந்த வயசில் நீங்கள் கடவுளுக்காக எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய முடியுமோ, என்னெல்லாம் வேலைகளை செய்ய முடியுமோ, ஆண்டவருக்காக என்னவெல்லாம் உங்களுடைய உழைப்பை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் அது ஒரு முதலீடாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனுடைய ஆசீர்வாதத்தை பிற்காலத்தில், அதாவது இந்த 40க்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகளை அனுபவிப்பாங்க. நீங்கள் எல்ஐசியில், இன்சூரன்ஸில், இன்னும் பல விதமான விஷயங்களில் பிள்ளைகளுக்காக முதலீடு பண்ணி வைக்கிறீங்க, பணத்தை, பிளாட்டை வாங்கி வைக்கிறீங்க, வீடு வாங்கி வைக்கிறீங்க, பசங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக. நல்லது, அதெல்லாம் நம்ம செய்யணும்னு பைபிள் கூட சொல்லுது. ஆனால் உங்கள் உழைப்பை, உங்கள் பலத்தை ஆண்டவருக்கு இந்த 20லேருந்து 40க்குள்ளே இருக்க அந்த வயசை ஆண்டவருக்குன்னு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் பின்னாடி இருக்கிற உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய பிள்ளைகள் அதை சுதந்திரித்து கொள்வாங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. அதனால் பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு சுகவீனங்கள் ஏற்படுவது, குடும்ப பாரம் அதிகரிப்பது, இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால் 40 வயசுக்குள்ளே இந்த பெஸ்ட்டு வயசில் நாம் கடவுளை சேவிக்கணும். அதே போல் இந்த பெஸ்ட்டு சம்பாத்தியம், பெஸ்ட்டான வருமானம், அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. ஆண்டவர் எல்லாத்தையுமே முதற்கனியை எனக்கு கொடுக்கணும், முதல் பலனை எனக்கு கொடுக்கணும், முதல் அறுவடை எனக்கு கொடுக்கணும், முதல் பேரான குமாரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாருல. அதே போல் நம்முடைய முதல் சம்பளத்தையும் கடவுளுக்கு கொடுக்கணும் என்பது பைபிள் சொல்லுகிற ஒரு சத்தியம். இப்படியாக நம்ம ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுப்போமானால் ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டாக தருவார். இன்றைக்கி நிறைய பேர் பெஸ்ட்டை கொடுக்கறதில்ல. நான் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பாருங்கள், ஏன் ஃபுல் டைம் கடவுளுக்காக தான் அப்படின்றாங்க. 60 வயசுக்கு மேலே நீ பயன்பட மாட்டேன்னு தானே உனக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்னத்துக்கு பயன்படுவ? ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இல்லை, நாம் பெஸ்ட்டு வயசுலேயே கடவுளுக்கு நம்ம பயன்படணும். இப்படி நாம் பெஸ்ட்டானவைகளை கர்த்தருக்கு கொடுத்தால் ஆண்டவர் நம்மை பெஸ்ட்டாக வச்சுருப்பார். நம்முடைய சம்பாத்தியத்தில் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு ஏதோ மீந்தது ஒரு 50, 100, 20 ஏதோ கொண்டு கடவுளுக்கு காணிக்க போடுறோம். அது சிறந்த ஒரு மனப்பான்மை இல்லை, அது நல்லா இருக்காது, அது ஆண்டவரை கனம் பண்ணுவதாக இருக்காது. நம்முடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று நீதிமொழிகள் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்கறது ஆண்டவரை கனம் பண்ணி கொடுக்குறோம், தர்மமாக கொடுக்கல, டொனேஷனாக கொடுக்கல, கடவுளை கனம் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்படி நம்ம பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு செய்தால் ஆண்டவர் நம்ம பெஸ்ட்டாக வச்சுருப்பார். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ண போனாராம். அவங்களுக்கு 3 பசங்களாம். முதல் பையன் நல்லா படிக்கிறானா, இன்னொரு பையனும் நல்லா படிக்கிறானா, இன்னொருத்தனுக்கு படிப்பே ஏற மாட்டேன்தான். அந்த பாஸ்டர்கிட்ட அந்த அப்பா சொல்கிறாராம், ஐயா பெரிய பையன் பரவாயில்லையா, நல்லா படிக்கிறான், சின்ன பையன் கூட பரவாயில்ல, அவனுக்கும் நல்லா படிக்கிறான், இவனுக்கு தான் இந்த மரம் மண்டைக்கு ஒன்றுமே ஏற மாட்டேங்குது, படிப்பே ஏற மாட்டேங்குது, அதனால் இவனை ஊழியத்துக்கு கொடுத்துடலான்னு இருக்கிறேன் ஐயா அப்படின்றாராம். அது பெஸ்ட்டா? அது வர்ஸ்ட்டு. அதனால் அருமையான கருத்து பிள்ளைகளை, அந்த ஆள் சொன்ன மாதிரி இவனுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, இவனை ஊழியத்துக்கு விட்டுடலான்னு இருக்கிறேன், கூட்டின்னு போகிறீங்களான்னு கேட்குறாராம். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பெஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். இங்கே ஆபேலை நம்ம பெருமையாக பேசியிருக்கிறோம் இன்றைக்கி இந்த இடத்துல. காரணம், மேன்மையான பலியை, த பெஸ்ட் ஆஃபரிங் ஆபேல் ஆண்டவருக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. அதனால் அவரை பெருமையாக பேசின்னு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பெஸ்ட்டானதை ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம், ஆனால் கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 20 வயசு, 10 வருஷமாக டியூட்டி செய்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே ஒரே போராட்டம், இந்த பெஸ்ட்டு வயசு போயிட்டே இருக்குதே, கடவுளுக்காக நாம் இந்த பெஸ்ட்டு வயசு போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்,
ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கடவுளுக்கு செய்யணுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் நம்மளால்? அதனால் இந்த பெஸ்ட்டு வயசு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட 3 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் டியூட்டியே செய்யணுமா தொடர்ந்து, அல்லது ஊழியத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு. ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார். ஊழியத்துக்கு வர சொல்லி வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த பெஸ்ட்டு வயசு கர்த்தருக்கு பயன்படணும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டேன். ஹல்லேலூயா. பெஸ்ட்டு வயசு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வந்ததுனால பெஸ்ட்டாக வச்சிருக்கிறார். ஆமேன். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்துருக்காரு. சிறப்பான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆபேலை பெருமைப்படுத்தினது போல கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், என்னையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான். உங்களுடைய பெஸ்ட்டு உழைப்பு, பெஸ்ட்டு நேரம், உங்களுடைய பெஸ்ட்டு டைம் ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பெருமைப்படுத்துவார், உங்களை ஆரோக்கியமாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக எல்லாரும் சொல்லிக்கொள்ளும்படிக்கு உங்களை நடத்துவார். அதனால் பெஸ்ட்டானது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே பெஸ்ட்டை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ஆபேலை குறித்து வாசிக்கிற 5வது குறிப்பு, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார், ஃபஸ்ட்டு பார்ட். அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார், அடுத்த பார்ட். கர்த்தர் ஆபேலை ஏன் அங்கீகரித்தார்? God has accepted Abel. ஆபேலை கர்த்தர் அங்கீகரிப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், ஆண்டவரை குறித்து ஆபேலுடைய மனசில் ஒரு பயமும் பக்தியும் இருந்தது, ரெவரன்ஸ். அந்த ரெவரன்ஸ் அவருக்குள்ளே இருந்ததுனால ஆண்டவர் ஆபேலை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் கொண்டு வந்த காணிக்கையில் கொடுத்தவைகளையும் தலையீற்றுகள்னா அதுதான் முதற் பலன். மந்தையில் முதல்ல பிறந்த அந்த ஆடுகளையும் மட்டுமல்லாமல் அதுலேயும் கொழுத்தவைகளை கொண்டு வந்தாராம். இதில் என்ன புரியுது நமக்கு? இது கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை, சிறந்தது கொடுக்கணும், பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயபக்தி அவருடைய மனசில் இருந்ததுனால கர்த்தர் ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். அருமையான கற்றுப்பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கணும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ளே பயபக்தி இருக்கணும். எபிரியருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதாவது நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனைகளை செய்ய வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுகிற நமக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? பயமும் பக்தியும் இருக்கணும் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ கடவுளை நம்ம ஆராதனை பண்ணுறோம் என்று சொன்னால் ஒரு பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதனை பண்ணணும். அதை தான் பைபிளில் வாசிக்கிறோம். சங்கீதம் 95:6 கர்த்தரை ஆராதிக்கிற மக்களுக்கு சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நாமோ பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோமாக அப்படின்றார். என்ன குறிக்குது இது? அவ்வளோ பயபக்தியாக ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஆராதனை செய்வோம் வாருங்கள் அப்படின்றார். ஜெபம் என்று சொன்னால் பயபக்தி இருக்கணும். அப்போ ஆராதனையில் ஒரு பயபக்தி இருக்கணும். அதை 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல பயபக்தி இருக்கணும். சங்கீத புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னா கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தருக்கு சேவை செய்கிறவங்க
ஊழியம் செய்கிறவங்க, நீங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம், பிரான்ச் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறவங்களா இருக்கலாம், அல்லது இந்த சர்ச்சில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்றாலும் கூட, கடவுளுக்கு சேவை செய்கிறவங்களுக்கு மனசுக்குள்ளே பயமும் பக்தியும் இருக்கணும். பயத்துடனே கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள், பயபக்தியாக கர்த்தருக்கு சேவை செய்யணும். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அலட்சியமாக கர்த்தருக்கு சேவை செய்கிறவங்க சபிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம கடவுளுக்கு சேவை செய்தாலும், ஆராதனை செய்தாலும், ஜபம் செய்தாலும் பயபக்தியாய் அதை நம்ம செய்யணும். இந்த ஆபேலுடைய வாழ்க்கையில் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினாலும் கூட ஒரு பயபக்தியாய் காணிக்கை செலுத்தணும். அலட்சியமாக, கேர்லெஸ்ஸாக கடவுளுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது, கடவுளுக்கிட்ட ஜபம் பண்ணக்கூடாது, கடவுளுக்கு சேவை செய்யக்கூடாது, கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுல கூட ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. இங்கே ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்ததற்கு காரணம், கர்த்தருக்கு கொடுத்த அந்த காணிக்கையை பயபக்தியாய் கொண்டு வந்து தருகிறார். அதனால் நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாலும் பயபக்தியாய் கொடுக்கணும் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும், அவங்க நினைக்கிறாங்களாம் கண் ஊனமானதை கொண்டு வந்து கூட ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான்ப்பா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதை சொல்கிறார் ஆண்டவர். அங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண் ஊனமானதை பலியிடுவதற்காக கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானது கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தாலும் அது தவறில்லை, பொல்லாப்பல்ல, நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாக இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அது மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுத்து, கண் ஊனமானது, கால் ஊனமானது, நசல் பிடித்ததுனாக்கா சிக்காக இருக்கிறது, கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து, அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லைங்க, என்ன செய்ய முடியும், இருக்கிறது தானே, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு கொடுக்குறீங்க, இதில் நான் பிரியப்படுவேனா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனால் ஆண்டவர் பிரியப்படணும்னு சொன்னால் நாம் ஆண்டவர் கொடுக்குற பலிகள் ஒரு பயபக்தியோடு இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற காணிக்கைகள் பயபக்தியாக நம்ம கொடுக்கணும். கடவுள் பட்சத்தில் ஆண்டவருடைய காரியங்களில் நாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நஷ்டத்தை கொண்டு வரும். அன்றைக்கி ஆண்டவர் ஏசாவை ஆசீர்வதித்தார், 2 அத்தனையாக ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்காம கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணார், தம்பிக்காரனுக்கு ஒரு வேளை சோத்துக்காக, சாப்பாட்டுக்காக விற்றுட்டார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கேர்லெஸ்ஸாக விற்றுட்டார். அதை விற்கும்போது அவர் நினைக்கிறாராம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில், அதற்கு ஏசா, இந்த சேஷ்ட புத்திர பாகம்னா அந்த ஆசீர்வாதம், எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அவர் கேர்லெஸ்ஸாக அதை விற்றுட்டார் தம்பிக்கு. அதுக்கப்புறம் எபிரியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஐயோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் வீணா கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேனே, மறுபடியும் எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமே என்று கண்ணீரோடு தேடியும் அதை காணவில்லையா? எபிரியர் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். பிற்பாடு அந்த ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அதை விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள்னா, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கேர்லெஸ்ஸாக ஒரு வேளை ஒன் டைம் ஃபுட்டுக்காக விற்று போட்டானே, அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவனுக்கு அப்படின்ட்டு ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போச்சு. இட் வாஸ் நாட் இம்பாசிபிள் ஃபார் ஹிம். அது சாத்தியப்படலை, எவ்வளோ கண்ணீரோடு தேடுறாராம். அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ளணும்னு அவருக்கு அது கிடைக்கல. அதனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, கேர்லெஸ் ஆகக்கூடாது. நம்முடைய உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்குதா, இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இதை கேர்லெஸ் பண்ணக்கூடாது.
இந்த ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தியோகம் இருக்குதா, கேர்லெஸ் பண்ணக்கூடாது. அதை பயபக்தியாக போய் உண்மையாக உத்தமமாக வேலைகளை செய்யணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம், அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அவங்கள நம்ம பயபக்தியாக ஒழுக்கமாக வழி நடத்தணும். இதெல்லாம் கேர்லெஸ் பண்ணிட்டோன்னா வேலையை பற்றி சில பேர் கவலைப்படுறதில்லை, ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இனி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். ஆனாலும் கேர்லெஸ், உடம்பை பார்த்துக்கிறதில்ல, குடும்பத்தை கவனிக்கிறதில்ல. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருப்பது நமக்கு ரொம்ப நஷ்டத்தை விளைவிக்கும். அதனால் கடவுள் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரோ அவைகளை பயபக்தியாக தக்க வச்சுக்கணும், காத்து கொள்ளணும் என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆபேல் பயபக்தி உள்ளவனாக இருந்தார். அதனால் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவரிடத்துலேயும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் விஷயத்துலேயும் பயபக்தியோடு நாம் இருக்கணும், நடக்கணும், மதிக்கணும், காத்து கொள்ளணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆறாவதாக, ஆண்டவர் ஆபேலை அங்கீகரித்தார், அதோடு கூட அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4:4. ஆண்டவர் ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். ஆபேலை எதுக்காக அங்கீகரித்தார்? பயபக்தி உள்ளவராக இருந்தார். ரெவரன்ஸ் டுவர்ட்ஸ் காட், ஆண்டவர் விஷயத்தில் பயபக்தி உள்ளவராக இருந்தார். அதனால் கர்த்தர் அவரை அங்கீகரித்தார். அவருடைய காணிக்கை ஏன் அங்கீகரித்தார் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காணிக்கை தான் அவர் செலுத்தினார். லேவியராகமத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் அவருக்கு எப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அதாவது மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது எனக்கு பலி செலுத்தணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எதிர்பார்த்தபடி, ஆண்டவருடைய சொல்படி இங்கே ஆபேல் பலி செலுத்தினார். அதனால் ஆண்டவர் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஜெபம் பண்ணாலும் ஆராதனை பண்ணாலும் நாம் ஆண்டவர் காணிக்கை செலுத்தினாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நாம் செய்யணும். இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி, ஆண்டவர் சொன்னபடி ஆபேல் ஆட்டு மந்தையிலிருந்து பலியை கொண்டு வந்ததுனால ஆண்டவர் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். நாமும் கூட ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் செய்கிற ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். அந்த வகையில் நம்ம கொடுக்கணும். நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாம் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். இப்போது ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னேன். எது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாடல்களை பாடணும், துதிகளை சமர்ப்பிக்கணும். நல்லா கவனிக்கணும், இந்த முக்கியமான விஷயம் இது. ஆண்டவரை ஆராதிக்க வருகிறவர்கள் எப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் பிரியப்படுவார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். பாடல்கள் மூலமாக துதி ஸ்தோத்திரங்களை பலிகளாக சமர்ப்பிக்கணும். நல்லா கவனிக்க இந்த விஷயங்களை. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு வாயை திறந்து நல்ல பாடல்களை பாடணும். தேர்ட் பாயிண்ட்டு துதி ஸ்தோத்திரங்களை பலிகளாக சமர்ப்பிக்கணும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. இது வசனங்களை சொல்லட்டுங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்யணும்னு
சகரியா 14:17 இருக்குது. 1 பாடல்களை பாடணும். சங்கீதம் 69:31 பாடல்களை பாடணும். அதே வசனத்தில் என்ன இருக்கும்? துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். இதுவே ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை எதுன்னா கடவுளுடைய ஆலயத்துக்கு வரணும். நாங்கள் யூடியூப்லேயே பார்த்துட்டு அங்கே அவங்க ஆராதனை பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஆராதனை பண்ணுறோம். சில பேர் ஆன்லைன்லேயே ஆராதனை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு நாம் எல்லாம் பாடல்களை பாடுவோம். எழுந்து நிற்போம் போது ஏஞ்சி நிற்கிறது, கர்த்தரை கரங்களை அசைத்து கர்த்தரை ஆராதனை செய்வோம் என்னும்போது கர்த்தரை அவங்க அந்த யூடியூப்பில் அங்கே பாட்டு பாடும்போது அல்லது அந்த ஆன்லைனில் அவங்க பாட்டு பாடும்போது இவங்களும் வீட்லேயே எழுந்து நின்று கரங்களை அசைத்து ஆராதனை பண்ணுறது அது ஒழுங்கில்லை. அது ஒழுங்கில்லை. கடவுளுடைய ஆலயத்துக்கு வரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு 69, 30, 31 சங்கீதத்தில் படித்தோம். ஆண்டவரை பாட்டினால் துதிக்கணும், பாடல்கள் பாடணும், நல்ல வாயை திறந்து நல்ல மகிழ்ச்சியோட பாடல்களை பாடணும். அப்படியானால் நீங்கள் எந்த நேரத்துக்கு வரணும்? ஆரம்பிக்கும் போதே வரணும். ஆராதனை ஆரம்பிக்கும் போதே வந்துடணும். அப்போ தான் நாங்கள் பாடும்பொழுது எங்களோட சேர்ந்து கர்த்தரை நீங்கள் பாடுவீங்க. கர்த்தரை ஆராதிக்க வருகிற நீங்கள் கர்த்தர் உங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கும் வகையில் ஆராதிக்கணும். எங்களோட சேர்ந்து நீங்கள் பாடல்களை பாடணும். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரங்கள்னாலே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதாவது ஸ்தோத்திரங்களை பலிகளாய் சொல்லி, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை நீங்கள் பார்த்துட்டோம், ரைட்? ஆனால் சில இடங்களில் வெறுமனே பாடல்கள் மட்டுமே பாடிட்டு ஒரு 3-4 பாட்டு பாடிட்டு ஆராதனை முடிஞ்சிடுச்சு, உட்காருங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் அப்படின்னு உட்காந்துடுறாங்க. புரியுதுங்களா? அந்த 3-4 பாட்டுலேயும் கூட ஆராதனை பாட்டு பாடுறாங்களா என்று கவனித்தால் ஒரு பாட்டு ஆராதனை பாட்டாக இருக்கும், ஒன்று ஜப பாடலாக இருக்கும், இன்னொன்று ஊழியத்துக்கு சம்மந்தமான பாடலாக இருக்கும். இப்படி வகை வகையான பாடல்களை பாடிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை தேவன் பிரியப்படணும், ஏற்றுக்கொள்ளணும் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், பாடல்களை பாடணும், ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அப்படின்னு 69ஆம் சங்கீதம் 30, 31 இருக்குது. அப்போ நம்ம ஆராதனை பண்ணுறோன்னா கடவுள் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஜபம் பண்ணுறோன்னு சொன்னால் கடவுள் நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான ஜபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரியமான ஆராதனை பற்றி இப்போ படித்தோம் இல்லை? பிரியமான ஜபம் எதுன்னா நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் செய்கிற ஜபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜபம் அப்படின்ட்டு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை படிச்சிங்கன்னா எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுவே கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு 3ஆம் வசனத்தில் இருக்கும். அதனால் ஆண்டவருக்கு எது பிரியமான ஜபம் என்றால் நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் செய்கிற ஜபம் தான் கர்த்தருக்கு பிரியமான ஜபம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆண்டவருக்கு கொடுக்குற நம்முடைய காணிக்கைகள், ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கைகள் எதுன்னா ஆண்டவர் கேட்கிற தசம பாகங்களை கர்த்தருக்கு கொடுக்கறது தான். இதை பற்றி சில விதமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா தசம பாகங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம் அப்படின்றாங்க. பழைய ஏற்பாடு எங்கே வந்துச்சு? பழைய ஏற்பாடுனா யாத்ராகமத்தில் தான் பழைய உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஓல்டு கவர்னன்ட் பழைய ஏற்பாடு யாத்ராகமத்தில் தான் ஏற்படுகிறது. அதுக்கு முன்னே இருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கீழே வராது. ஆனால் அந்த காலத்திலேயே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகத்தை கொடுத்தார் அப்படின்னு ஆதி ஆகமத்தில் நம்ம படிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 18 - 20 வரைக்கும். ஆகவே அது பழைய ஏற்பாடு உபதேசம் அல்ல. மத்திய 23, 23 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகத்தை செலுத்துறீங்க, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏசாமி நீங்கள் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறீங்க,
ஆனால் வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை கை கொள்ள மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் நீதி, அப்புறம் இரக்கம், இதெல்லாம் பைபிளில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் செய்ய மாட்டேன்றீங்க, ஆனால் தசமபாகத்தை மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்ததாக வாசிங்க, இவைகளையும் செய்யணும். எவைகளை? இந்த நியாயமாக, நீதியாக, நேர்மையாக வாடுறது, வசனத்தை கை கொள்வது, இதையும் செய்யணும். அவைகளையும் விடக்கூடாது. எவைகளை? தசமபாகத்தை கொடுக்கறதையும் விடக்கூடாது. புதிய ஏற்பாட்டை சொல்கிறதா இல்லையா? அதனால சிலர்னா இது பழைய ஏற்பாட்டு உபதேசம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு செலுத்த தேவையில்லை அப்படின்றாங்க. ரைட். ஆகவே இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காணிக்கை. ஆண்டவர் கேட்குறல்ல, தசமபாகத்தை கொண்டு வாங்க, என் சபையில் எந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாருல்ல, மல்கியா 3:10. இது ஆண்டவருக்கு உகந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகாரமான காணிக்கை என்றால் தசமபாகம். புரிஞ்சுக்குவோமாக. ஆக அருமையான கர்த்தர் ஆண்டவர் ஆபேலையும் ஏற்றுக்கொண்டார், அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்மையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். நாம் செய்கிற ஊழியத்தையோ, நாம் செய்கிற ஆராதனையோ, நாம் செய்கிற ஜபத்தையும், நாம் கொடுக்குற காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடருவதாக. கடைசியாக 7வதாக ஆபேலுடைய விசுவாசத்திலிருந்து 7வது குறிப்பு என்னென்னா, ஆபேலை குறித்து எபிரியர் 11:4 என்ன இருக்குன்னா, ஆபேல் மரித்தும் பேசுகிறார். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் பேசுகிறான். ஈவன் தோ he is dead, yet he is speaking. இப்போ இல்லை, அவர் செத்து போயிட்டார், ஆனாலும் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நம்மை ஆண்டவர் பலியின் மூலமாய் அங்கீகரிக்கிறார். இதுதான் அவர் சொல்கிற செய்தி. அதுதான் அவர் பேசுறது. பலியின் மூலமாய் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். பலி செலுத்தாவிட்டால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்றது தான் அவர் நம்மோடு பேசுகிற செய்தி. அருமையான கர்த்தர் நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா பலி செலுத்தினா தான் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நமக்குள்ளே எத்தனையோ பாவங்கள் இருக்குது. மார்க் 7:21 வாசிக்கிறோம், 13 விதமான பாவங்கள் நமக்குள்ளே இருக்கான். நமக்குள்ளவே இருக்குது. 13 விதமான பாவங்களுக்கு நம்முடைய இருதயம் தான் பிறப்பிடம், பர்த் பிளேஸ். இந்த நிலையிலே நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் பலி மூலமாக ஏற்றுக்கொள்வார். நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தினா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இப்போ பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம பலி செலுத்தினால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து எபிரியர் 9:22 வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அந்த பரிசுத்தமான இரத்தத்தை நாம் கிளைம் பண்ணி, அப்பா நான் பாவி, உங்களுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால கழுவுங்க, சுத்திகரிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை மன்னியுங்க, என்னை ஆஸ்வதிங்க என்று ஜெபம் பண்ணால் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் அல்லது இயேசு பலியானது நிமித்தமாய் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நாம் we are accepted by God. நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் ஆபேலுடைய செய்தி. கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் என்பது செய்தி. நாம் பலி செலுத்துறதுக்கு பரிசுத்தமான எந்த மிருகங்களும் உலகத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவருடைய பலியின் மூலமாய், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நாம் ஜபம் பண்ணால் நம்ம மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். எபிரியர் 9:15 கூட இந்த சத்தியத்தை தான் சொல்லுது. ஆகவே இன்னும் யாரெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகலையோ, இன்னும் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையோ அல்லது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ, நீங்கள் யோசிங்க, சிந்திங்க. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகணும். கர்த்தரை நீங்கள் நேசிக்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? கர்த்தரை நீங்கள் நம்பலாம். கர்த்தர் உங்களை நம்புகிறாரா? கர்த்தரை நீங்கள் அங்கீகரிக்கலாம். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறாரா? கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டாரா? இது முக்கியம்.
நீங்கள் ஆண்டவரை நம்புறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா பலியின் மூலமாக தான் ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து அந்த பலி. இயேசுவின் இடத்துல உங்கள் வாழ்க்கையை சரண்டர் பண்ணிடுங்க. அவர் அவருடைய பலியாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தின் மூலமாய் உங்களை சுத்திகரித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறீங்க. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கை ஃப்ளரிஷாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அருள்வாராக.